Hello friends, welcome to our short vlog. நான் வந்து உங்களுக்கு தெரியாது, அவங்க வெளில பேசிட்டு வந்துட்டாங்க. ஹாலில் அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க. நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பாப்போம். ஓகேவா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சு கிளம்பிட்டு இருக்க? நான் அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன் நம்ம கூப்பிட்டாங்களா உன்ன? நான் போறேன். ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதா? இல்ல உன்ட்டு கேட்கறேன். திடீர்னு என்கிட்ட சொல்லவும் இல்ல, நீ பாட்டு கிளம்புற. ஏன் உங்ககிட்ட சொல்லிதான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணுமோ? கிளம்பிட்டு இருக்க? இஷ்டம் எனக்கு போகணும்னு கொஞ்சம். நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேட்டியா? நான் சாப்பிடுறதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேக்குறேன்னா இல்ல நடந்து போறதுக்கு பர்மிஷன் கேக்குறேன்? நீ வெளில போகணும் என்கிட்ட நீ கேட்கணும். கேட்க முடியாது. என்ன நீ ஏன் நான் எனக்கு போகணும்னு தோணுச்சு டக்குன்னு, அதனால போன தோணுச்சா நீ பாட்டு கிளம்பிட்டு இருப்பியா? ஆமா, அப்புறம் யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். ஒயிட்டெல்லாம் கேட்க முடியாது. புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். இதெல்லாம் எடுத்துட்டு போறேன், அங்கேயே வச்சுப்பேன். ஒரு 20 நாள் தங்கலாம்னு இருக்கேன். ஆமா, ஜாலியா இருக்குமே, மனசு குளுகுளுன்னு இருக்குமே. நடிக்காத. என்ன உனக்கு பிடிச்ச புடவை வந்து எடுத்து வச்சுட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் குடுக்கலான்னு பாக்குறியா? இதெல்லாம் ஏ ட்ரெஸ். நான் காசு போட்டு வாங்கினேன். நீ காசு போட்டு வாங்கணுங்க? ஆமா. அந்த பத்தியா மூடி கொடுக்குற உனக்கு போகணும். அதுதான் அதிகமா நடிப்பேன் நான். என்னாச்சு? என்ன எனக்கு போகணும்னு தோணுச்சு, நான் போறேன். சண்டை போட்டது மனசு இருக்குது போறியா? நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். கள்ள கப்படம் இல்லாத மனசு. அப்புறம் ஏன் போற? அப்புறம் ஏன் போகணும்னு தோணுச்சு, நான் போறேன். இந்த துணிக்கு வச்சுப்போம், மூஞ்சி துறைக்க வச்சோம். என்ன வீட்லயே ஜெயில் மாதிரி அடிச்சு வச்சு எனக்கு கொடுமை பண்ணலான்னு பாக்குறியா? இப்படி நடக்காது. சொல்லிட்டு நீதான் மடிச்சு கொடுக்கணும். ஏய்ய திரும்பி எடுத்து வைப்பேன். எனக்கு கை இல்ல, என் கை கால் என்ன விளங்காம இருக்கா? என்ன கிளம்பிட்டு இருக்க? அளவுதான் உனக்கு 20 days வந்துடும். உனக்குதான் மனசுல பட்டாம பறக்குன்னு பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ட்டு. ஏன் ஊருக்கு போற? போவேன். போவேன்னா என்ன சொல்லணும்? போறேன்னா நான் விட்டுருப்பேன். நான் சொந்த கால நடந்து போறேன். நான் என் கிட்ட சொல்லணும்? அடுத்து போ, ஆட்டோல போ, சார்ஜர் எதுல வேணா போ. என்கிட்ட சொல்லிட்டு போகணும். சார்ஜர் எடுத்து என்கிட்ட சொல்லிட்டு போகணும். என்கிட்ட சொல்லிட்டு போடு. நீங்க உன் இஷ்டத்துக்கு போயிருங்க. அப்ப நான் ஊருக்கு போகணுங்கிறனால தானே சார்ஜர் எடுத்து கொடுக்குறேன். தாய் மட்டும் தான் உனக்கு போக கூடாதுன்னு சொல்லுது. மனசுல போய் கலைவான்னு தோணுது. சார்ஜ் போட கேட்டு நினைச்சாங்க. சார்ஜர் எடுத்துக்கிட்டா ஏன் கரெக்டா பிட்டியில போடுறேன்? அப்போ உனக்கு நான் போகணும். உனக்கு என் அதெல்லாம் நடிப்பு, அந்நியன் மாதிரி நடிப்பு. கேட்ட இருக்கப்ப நீ போகாத, நீ கூட நீர் இல்லாம இருக்க முடியாது. நான் போனதுக்கு அப்புறம் அப்ப சனிய ஒளிஞ்சுது மூவியா பாப்பேன். நான் போன் எடுத்தா நான் பிஸியா இருக்கேன். அப்புறம் உங்க மம்மிக்கு போன் வச்சு கேட்டா வீட்டுல சும்மாதான் போன் பாக்குறான் அப்படி இருப்பாங்க. நடிப்பு தானே இதெல்லாம். மனசுல ஒரு உற்சாக தெரியுது. உன் மூஞ்சில அப்படியே ஒளி வச்சு அப்படியே அடிக்குது. ஊருக்கு போற 32 பல்ல தெரியுது. இருக்காத காண்டாவுது. ஐயோ, மனசுல உள்ளதானே வெளில வரும். எவ்வளவு சந்தோஷம் மனசுல இருந்தா மூஞ்சில 32 பல்லு தெரியும். எங்க அம்மா வீட்டுக்கு குடுத்துட்டா பக்கத்துல எழுதி விட்ட ஒரு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி கையெழுத்து போட்டேன். நீ போட்டதுல அதை எழுதி நாங்க படிச்சு பாக்கலையே. அப்ப இன்னும் உங்க வீட்டுல ஏதாவது எங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது. யுனிவர்சல் ப்ராப்ளமே இதுதான். கல்யாணம் அம்மா வீட்டுக்கு போனா 2 நாள் 23 வருஷமா வளர்த்து சோறு போட்டு கல்யாணம் பண்ணி 4-5 வருஷத்துல நான் இங்கே கிடக்கணுமா? யூனிவர்சல் ப்ராப்ளம், வேர்ல்டு வைட் ப்ராப்ளம். நான் போவேன். சரி, எல்லா எடுத்தாச்சுல, இதை கிளீன் பண்ணு, அடுப்போம். பெட்டி வேணும். பெட்டி போ. என்ன காமெடியா? சரி, பெட்டி கொடு. பெட்டி ஓடு.
நான் டென்ஷன் ஆயிடுவேன். பெட்டி டென்ஷன் ஆகுதாக்கா போ. பெட்டி எடுத்துக்கிடு. பெட்டி கிளீன் பண்ணதெல்லாம் நீ சரி நான் பெட்டிக்குள்ள வச்சானே இது கிளீனா தான் நீ படுத்துட்டு மூவியா பாக்கலாம். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அதான் உனக்கு நான் போறேங்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். மனசுல வந்து பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி மூஞ்சில அந்த ஒரே தெரியுது. அதனால சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரும் ஆனந்த கண்ணீரா இருக்கணும், சிரிச்சு இது பண்ற. உனக்கு நான் போறதுல சந்தோஷம். ஆமா உனக்கு நான் இருக்கிற சனிய போய் தொலை அப்படித்தானே சொல்லுவேன் இல்லையா. ஒரு வாரத்தை கேட்டா நை நைங்கிற. இந்த நை நை இல்லாம 20 நாள் ஜாலியா இரு. என்னமோ சொல்லுதியே என்னைய பாத்தீங்களா. உன எல்லாம் வந்துட்டு நீதான் எனக்கு நசை கொடுத்துட்டு இருக்க. நசை என் நசை 20 நாள் நசை இல்லாம இரு ஜாலியா. இஷ்டத்துக்கு தூங்கலாம், இஷ்டத்துக்கு படம் பார்க்கலாம், யாருக்கு எதுவும் கால் இருக்கா? அப்படித்தானே. ஏன் எப்போ நான் சிரிக்கிற அப்ப உண்மையாவே நீ ஜாலியா தான் இருக்கியோ? சத்தா சிரிக்கிற. நீ கோவமா இருக்கப்ப ஈன்னு இடிச்சுக்கிட்ட. அதான் நீ உனக்கு ஜாலியா இருக்கியா? அதான் நீ நடிக்கிற. ஆமா நீ பூராமே நடிக்கலாம். வாயை திறந்தாலே பொய், கண்ணு இப்படி பார்த்தாலே பொய். நான் இந்த பக்கம் திரும்பினப்ப கண்ணு அந்த பக்கம் போய் யாரு போறான்னு பாப்போம். நான் இப்படி லைட்டா இப்படி திரும்புறப்போ கண்ணு என்ன பாக்குறாமே நீ நடிப்ப. கண்ணு பொய், வாயும் பொய், மூக்கும் பொய். ஆமா நான் சென்ட் போட்டிருந்தா சென்ட் ஸ்மெல்லே இல்ல. ஊரா விட்டுல சென்ட் போட்டுட்டு ஒரு பொண்ணு நடந்துருக்க சென்ட் ஸ்மெல் நல்லா இருக்குல்ல அப்படிம்ப. எல்லாமே பொய், ஏத்து இசட் பொய் தான். சரி எடுத்து கிளீன் பண்ண. பெட்டி எடுத்து பொட்டிதான் வச்சுக்கே உங்களுக்கு போ. இப்படிலாம் அடிச்சுன்னா எங்க அம்மா போன் வச்சு எங்க போனை வர காணும். போன் கொடு. என் போன்ல தர முடியாது. கிளீன் பண்ணு போ. பெட்டி போ கிளீன் பண்ணு. ஒரு அளவு தான் சொல்லுவாங்களே. பெட்டி எடுத்து அடிச்சுதான் கிளீன் பண்ண சொல்லுவாங்க. போ உனக்கு சொர்ண கட்ட. ஆமா அவனை எப்ப இந்த சைன் போட்டானோ அப்பெல்லாம் சூடு சொர்ணம் மானம் வைக்கோ ரோசம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்தேன். அங்கேயே சைன் போட்டு அப்படியே மகால்லயே கழட்டி வச்சுட்டு வந்தேன் மண்டபத்திலேயே. எடுத்து ஒரு ஓரியா ஏன் அதெல்லாம் இருந்தா உங்களை வாழ முடியாது. இப்ப சூடு ஏன் இல்லைன்னா நீ எனக்கு திட்டுறப்ப எனக்கு சூடு சொர்ணம் வந்துருச்சுன்னா உன்னால கோச்சிக்கிட்டு போயிருப்பேன். சோத்துக்கு நீ சிங்கி அடிக்க வேண்டியதுதான். மானரோசம் ஏன் இல்லைன்னா நீ என்னை வந்து நான்லாம் எங்க வீட்டுல வந்து மானரோசமா இருப்பேன். எங்க அம்மாட்ட நான் சண்டை போட்டேன்னா நான் பேசவே மாட்டேன். 2 நாள் ஆனாலும் பேச மாட்டேன். ஆனா உன்கிட்ட ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து திரும்பி வந்து மொகரகத்தையில வந்து முழிக்க வேண்டியதா இருக்கு. அதனால மானரோசத்தை கழட்டி வச்சு அப்பதான் அவர்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நீ வாங்கிட்டு வர மாட்டேன், நீ ஏற்கே இது பண்ணுவ. ஆனா நீ என்கிட்ட சொல்லாம நான் உதவாம நீ என்கிட்ட சொல்லாம அப்படின்னு நான் விட முடியும். நீ சொல்லியிருந்தீங்கன்னா ரோஸ் அப்படின்ட்டு போனாங்க. ஆமா உனக்கு அதுலதான் ஜாலியா தான் நான் பார்த்தேன். புடவை நல்லா இருக்குங்கிற உள்ள வச்சோன்னே கவனிச்சு குடுக்கிற, சார்ஜர் எடுத்து கொடுக்குற, பெட்டிய மூடி கொடுக்குற. அது பார்த்தேன். உனக்கு நான் இருக்கிறதுக்கு பிடிக்கல, அதனாலதான் அப்படி சொல்றேன். நீ ஏன் அமுச்சு விட்டேன்னா உனக்கு வந்து நான் அமுச்சு விட்டேன்னு உன்னைய சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீ அதை மெயின்டைன் பண்ணிட்டு நானா போ வைக்கிற மாதிரி நீ வைக்கிற. ஆமா அவனை பார்க்க விரும்பல. நானே கையால எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன கையால நல்லா தானே இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். எங்க போற? எங்க வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். நான் சும்மா இருப்பேன், செவுத்த பத்துட்டோ டிவி பார்ப்பேன். 3 வேளை என்ன சாப்பாடு, 6 வேளை சாப்பாடு சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸ் வாயில போட்டு நொறுக்கிக்கிட்டே இருப்பேன். அப்ப நீதான் எதுல வச்சு தும்ப? ஒரு சோஃபால உட்காந்துட்டு இன்னொன்னு சேர்ல காலை போட்டுட்டு நல்லா தரவாணி பின்னாடி வச்சு சொகுசான்னு உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் போன் ஒண்ணு என்னை வேலை பாருன்னு ஒண்ணு கேட்க மாட்டாங்க. டைமுக்கு சாப்பாடு கரெக்டா தட்டுல கையில வந்து கொடுத்துருவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியான சும்மா இருக்க ரொம்ப பிடிக்கும். நான் இப்படிதான் இருப்பேன் எங்க வீட்டுல. ஜாலியா இங்கேயும் சும்மாதான் இருக்கேன். நான் இங்கேயும் சும்மாதான் இருக்கேன். ஆனாலும் எங்க அம்மா விட எங்க அம்மா இருக்கான். சும்மா இருக்கிறது என்ன பேருங்க?
சும்மா இருக்கிறதுல என்ன பெரிய அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? சும்மா இருந்து பாரு ஒரு நாள், அந்த கஷ்டம் வலி வருத்தம் எல்லாம் உனக்கு தெரியும். சும்மா போன் நோண்டிட்டு இருக்கப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஜாலியா இருக்கும், அதுக்கப்புறம் கடுப்பா வரும், அப்புறம் தூங்கணும், அப்புறம் திரும்பி தூங்கி எந்திரிக்கணும், இப்ப திரும்பி பசிக்கும், போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். சும்மா இருக்கிறது கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்களுக்குதான் அந்த வலி வருத்தம் தெரியும். சமைக்க மாட்டேன். ஏன் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. எடுத்து பெட்டி எடுத்து கொடு. அதான் அவனுக்கு நான் ஊருக்கு போகணும், அதான் ஒட்டி எடுத்துதான் ஊருக்கு போகணும் எடுத்து கொடுக்குறேன். அதான ஆசை. கலைஞ்சிச்சு இந்த புடவை நான் இன்னும் கட்டவே இல்லை. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஆமா. பைத்தியமா குடு. சரி நான் பெட்டியில எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு போறோம்ல, அப்படி இந்த பெட்டி எடுத்துட்டு போய்க்கிறேன். ஆமா ஊருக்கு போகணும் சொல்றாங்க, அவங்களே ட்ரெஸ் எடுத்து வச்சு கொடுத்து பெட்டியை மூடி போன்னு சொல்றாங்க. அதனால வெளியே சொல்லுவேன். என்னதான் பிரச்சனை? எங்க அம்மா எடுப்பேன். அவன் சொல்லிட்டு போன நீ பாட்டு என்கிட்ட சொல்லாம நீ பாட்டு கிளம்பி போட்டு வச்சுட்டு போனா என்ன அர்த்தம்? நான் சண்டை போட்டுதான் போகணும். இதுவே நான் சண்டை போடாம போனேன்னா நான் போன் அடிக்கிறேன், பிஸியா இருக்கேன், போன வைப்பேன். ஆனா நீ போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். திரும்பி போன் எடுத்தா நான் சாப்பிட போறேன், திரும்பி போன் எடுத்தா நான் தூக்கம், திரும்பி போன் எடுத்தா நான் பாத்ரூம் போறேன் அப்படின்ட்டு நான் அவாய்ட் பண்ணுவேன். நான் சிரிச்சிட்டு போனேன்னா, இதுவே நான் சண்டை போட்டு போனேன்னா இதுக்கு இவ போனா ஏன் என்னாச்சு அவளுக்கு, ஏன் சண்டை போட்டு போனா, ஒருவேளை அவங்க அம்மாட்ட சொல்லிடுவாளோ, அவங்க அப்பாட்ட சொல்லிடுவாளோ, அவங்க அக்காட்ட சொல்லிடுவாளோ, இல்ல எங்க வீட்டுல சொல்லிடுவாளோ அப்படின்னு உன் மண்டையில நல்லா ப்ரெஷர் ஆகி நல்ல சைக்கோத்தனமா நீ இது பண்ணி எனக்கு போன் அடிச்சுட்டே இருப்பேன். அப்ப நான் கட் பண்ணுவேன், நிம்மதியா விட மாட்டேன். உனக்கு நான் டென்ஷன் பண்ணிட்டு இங்க போவேன். நீ அந்த டென்ஷன்லயே 20 நாள் இருக்கணும். ஆக மொத்தத்துல அந்த 20 நாளும் ஒரு சண்டை தான் போடுவேன். அந்த பேசலன்னு ஒரு சண்டை போடுவேன். அந்த ப்ரெஷர்லயே ஒண்ணு 20 நாள் நிம்மதி இல்லாம, சோறு தண்ணி இல்லாம, ஆனா நாங்க ஹேயா சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்பேன். இதுதான் என் பிளான். நீதான் சாப்பிடுவியே, நான் பட்னிக்காம நீ சாப்பிடுவியே. நான் போறேன். என்ன விளையாட்டு கட்டிட்டு நான் போறேன். நான் போறேன். பொட்டி வச்சுட்டு போ. ஏன் பொட்டி வச்சுட்டு போனா? ஓ அக்கா ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கட்டும், நீ மட்டும் போங்கிறியா? அதான் உனக்கு நான் போகணும். சரி எனக்கு ட்ரெஸ் எங்க அம்மா வீட்டுல ட்ரெஸ் இருக்கு, நான் போகணும். அதான் உனக்கு மனசு ஃபுல்லா சந்தோஷம். அதான் சிரிப்பு இல்லை, எப்படா இவ போவா பேசிக்கிட்டே இருக்காளே. நான் அப்படி உன்னை சந்தோஷப்படுத்திட்டு போக மாட்டேன். ஆனா இங்கே இருந்தாலும் உன்னை டார்ச்சர் பண்ணுவோம், அங்க போனாலும் இன்னும் டார்ச்சர் பண்ணுவேன். ஆமா மணி வேறாவது, பஸ் வேற போயிடும். நான் போறேன். நான் ஓஹோ நான் போனா தானே? சரி நான் போறேன். சரி நான் போறேன். எனக்கு தெரியவே இல்லை. முடிக்கலையா? என்ன அடிச்சு வெளில துரத்துறியா? அதான் 20 நாள் கிட்ட பேச மாட்டேன், இப்பயே பேசணுங்கிறியா? என்ன பிரச்சனை? நான் போறேன். வேணுமா? நான் டைட்ல இருக்கேன். டைட்ல இருக்கேன். கோதுமை வேணுமா? கோதுமை தோசை பிடிக்காது, சப்பாத்தி பிடிக்கும். சப்பாத்தி சுண்டல் குருமா, கறி குருமா. சாப்பிடுவோம். அதையும் என்னதானே நீங்க செய்ய சொல்லுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ வரையும் கூட்டிட்டு போயிட்டு செய்யும்ப. என்ன பண்றது? அவன் 20 நாள் போயிட்டு வரேன். உனக்கு என்ன அதுல? நீ என்ன சொல்லிட்டு போனா ஒரு பிரச்சனை. நீ இப்ப இவ்வளவு நாள நான் கோமா ஸ்டேஜ்ல படுத்தேன். புர்காவோ பொட்டி எல்லாம் பேக் பண்ணதுமே என்ன சொல்லிருக்கேன். பெட்டி எடுத்து கொடுத்ததே நீதான். நேத்தி அப்பயே பெட்டி எடுத்து கொடுத்த. நீ எதுக்கு ஜாம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க போற? நீ ஊர் போயிட்ட சொல்லவே இல்லை. அதான் இப்ப சொல்றான்ல. நான் போறேன்னா போறேன் தான். நான் போறேன்.
ஏன் என்ன உனக்கு தான் ஜாலியோ இருக்கும், நான் போனா மூவி பார்ப்பேன், சாப்பிடுவேன் சூப்பரா. அப்புறம் என்ன, யாருமே தொல்லை பண்ண மாட்டாங்க. என்ன அப்ப 20 days போகாத 20 days போவேன் போகாத போவேன். போகாத. என்ன கண்ணு கலங்குது? ஏன் கண்ணு கலங்குது? அத நான் போனா நீ ஜாலியா இருப்ப, எல்லாம் நடிக்கிற கண்ணு கலங்குறவங்க. அதான் சிரிக்கிறியே, உனக்கு ஆனந்த கண்ணீரா? ஓ, நான் ஊருக்கு போறேன்னு நீ ஆனந்த கண்ணீர் இது பண்ற. அப்பா போறாதே ஜாலியா இருக்கலான்னு என்கிட்ட அழுக கண்ணீர் மாதிரி காமிச்சுட்டு அந்த பக்கம் போனட்டு சிரிச்சுட்டு ஆனந்த கண்ணீர். 32% சைடுல தெரியுது. நடிப்பு பூராவுமே நடிக்க முடியலன்னு பாதம் வரை நடிப்பு பொங்கி உனக்கு இது மாதிரி அவளை பாசம் அதானே. சரி அழுவாத, நடிப்படி, நீ நடிப்ப. வேர்ல்டு வைட்லயே நீதான் 1 நம்பர் நடிப்பு. என்ன அழுகுற? அழுவாத, ஊருக்கு போயே தீருவேன். சரி அழுவாத, நான் சும்மா சொன்னேன். அங்க கேமரா வச்சிருக்கேன். சரி அங்க வெடி துணிக்கு பின்னாடி வேலை இல்லாம தானே பண்றோம். அதுக்கு ஏன்டி என்ன ஓடி படம் பார்த்துட்டு இருக்க? அங்க கேமரா காணோம். அங்க இருக்க துணிக்கு பின்னாடி. தெரியவே இல்லையா? அதான் துணி மாடிச்சு, அவ்வளவு டேலண்ட் எனக்கு இல்ல. எங்க போற? வா இங்க வா.